குமரகுரு நிறுவனங்கள் சார்பில் காலநிலை சார்ந்த பால்துறை தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் தொடக்கம். டேரி யாத்திரையை குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு சங்கர் வானவராயர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் கோயம்புத்தூரில் இருந்து தமிழகம் உள்பட 5 மாநிலங்களில் பின்பற்றப்படும் பால் பண்ணை தொடர்பான சிறப்பான நடைமுறைகள் பற்றி இத்துறை சார்ந்த தொழில் முனைவோர் அறிந்து கொள்ள பால் பண்ணை யாத்திரை என்ற கற்றல் பயணம் கோவையில் இருந்து துவங்கியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதி அமைப்புடன் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் இணைந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத ஸ்மார்ட் பால் பண்ணை தொழில் முனைவோர்களை மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த யாத்திரை துவங்கியது. இந்த யாத்திரையின் கீழ் 40க்கும் மேற்பட்ட பால் பண்ணை தொழில் முனைவோர் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய 5 மாநிலங்களில் 6000 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரம் பயணம் செய்து பால் பண்ணையில் முன்னணி கண்டுபிடிப்புகளை ஆராய்கின்றனர். இதில் 15 முதன்மையான பால் பண்ணைகள், புதுமை மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட வருகைகள் அடங்கும். இந்த திட்டம் மூலம் 150 மணி நேரத்திற்கு மேலான ஆழமான நிஜ உலக கற்றல் அனுபவம் தொழில் முனைவோர்களுக்கு கிடைக்கும். இந்த பயணத்தை குமரகுரு கல்வி நிறுவனங்களின் பிரசிடென்ட் சங்கர் வானவராயர் ரேஸ்கோஸில் உள்ள குமரகுரு சிட்டி சென்டரில் இருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் மற்றும் என்விரான்மெண்டல் டிஃபென்ஸ் ஃபண்ட் நடத்திய கூட்டு ஆய்வில் தமிழ்நாட்டின் பால் துறையின் முக்கிய சவால்கள் வெளிப்பட்டன. அதிக உற்பத்தி செலவு, பாலுக்கு குறைந்த விலை, கால்நடை மருத்துவ சேவைகள் போன்றவை முக்கியமான காரணிகளாகும். மார்ச் 2024 குமரகுரு நிறுவனங்கள் காலநிலை சார்ந்த பால்துறை தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கின. இந்த திட்டம் வெறும் பால் உற்பத்தியை மட்டுமே குறிக்கோளாக வைத்திருக்கவில்லை. மாறாக அதை அறிவார்ந்த, நிலைத்தன்மை கொண்ட மற்றும் விவசாயிகளின் கண்ணியத்துடன் உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முயற்சியின் கீழ் 112 பால் தொழில் முனைவோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு பயிற்சி மற்றும் இன்குபேஷன் அளிக்கப்பட்டது. அவர்கள் கால்நடை வளர்ப்பு, ஊட்டச்சத்து, கால்நடை பராமரிப்பு, ஆரோக்கியம் மற்றும் பால் மதிப்பு கூட்டுதல் போன்ற துறைகளில் பயிற்சி பெற்றனர். இந்த முயற்சி இந்தியாவில் பால் வளர்ப்பு எப்படி அணுகப்பட வேண்டும் என்பதை மீண்டும் வரையறுக்கிறது. இந்தியா பால் உற்பத்தியில் உலகை வழிநடத்தலாம். ஆனால் உண்மையான வெற்றி விவசாயிகளின் வளம், கால்நடைகளின் நலன் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றில் முன்னணியில் இருக்கும்போதுதான் கிடைக்கும் என்றனர்.